அது சரியா அமெரிக்காவில் சவுத் கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற ஆரஞ்ச் சிட்டி அப்படின்ற ஒரு நகரம். இந்த நகரில் 12 வருடத்திற்கு முன்னாடி மே 3, 2013 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதிய நேரத்தில் லூசி அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆள்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் அவன் என்ன சொல்லியிருந்திருக்கான்னா, உன்னுடைய அக்கா முதல் நாள் நைட்டு வாகல வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க, ஆனால் இன்னும் வீடு வந்து சேரல அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கான். இதை பார்த்ததுமே லூசிக்கு கோவம் தான் வந்திருக்கு. ஏன்னா அவங்க அக்கா வந்து எப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயிருக்கலாம், அப்படியே போனாலும் லேட்டா கூட வீட்டுக்கு வருவாங்க, இவன் இதை பத்தி ஃபீல் பண்றான் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டிருக்காங்க. அதே சமயம் இவன் வந்து என்னுடைய அக்கா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மெசேஜையே போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி நினைச்சு, நீ என்னுடைய அக்காவை பத்தி கவலைப்பட வேண்டாம், அவங்க எங்க போயிருந்தாலும் வீட்டுக்கு வந்துருவாங்க, நீ உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு லூசி ரீப்ளை பண்ணி இருந்திருக்காங்க. பட் அதுக்குமே அந்த ஆள் என்ன ரிப்ளை கொடுக்குறானா, இல்ல இல்ல உன்னுடைய அக்கா எப்போதுமே வீட்டை விட்டு வெளியில போனாங்கன்னா ரூம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தான் போவாங்க, இப்போ ரூம் லைட் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு, அவங்க வீட்டுக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி தெரியல, உனக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த லூசி கிட்ட ஒரு மெசேஜ் பண்ணி இருந்திருக்கா. ஆனா அந்த மெசேஜை பார்த்ததுமே லூசி உடனடியாக தன்னுடைய அக்காவான 37 வயது இருந்த மரிபல் ராமோஸ் அப்படின்ற இந்த பெண்மணிக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பண்றாங்க. அந்த மெசேஜில் ஹாய் ஹாப்பி ஃப்ரைடே அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு ரிப்ளைவும் இந்த மரிபல் கிட்ட இருந்து வரவே இல்லை. அது ஃப்ரைடேங்கிறதுனால கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சு இந்த லூசி அதை பத்தி பெருசா அவங்க கண்டுக்கவே இல்லை. ஆனா இந்த ஆள் மெசேஜ் பண்ணது மட்டும் அவங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டா தான் இருந்திருக்கு. அவங்க நினைச்ச மாதிரியே அடுத்த நாள் மே 4, 2013 வாக்குல இன்னொரு தகவல் அவங்க கசினோடைய ஒய்ஃப் கிட்ட இருந்து வந்திருக்கு. அன்றைய தினம் அந்த கசின் ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லூசிக்கு கால் பண்ணி, நாங்க எப்போதுமே சாஃப்ட் பால் கேம் வந்து விளையாடுவோம், அதுல மரிபாலும் வந்து கலந்துப்பா, ஆனா இன்னைக்குன்னு அவ வந்து கலந்துக்கவே இல்லை, எங்க இருக்கான்னு தெரியல, நாங்க கால் பண்ணி பார்த்தோம், மெசேஜ் பண்ணி பார்த்தோம், அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால போலீஸுக்கு கால் பண்ணி வெல்ஃபேர் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில் போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணியிருக்காங்க போல, எங்களை இப்போ வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, நீயும் மரிபலுடைய வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை இந்த லூசி கிட்ட கொடுத்திருந்திருக்காங்க. இந்த தகவல் லூசிக்கு கிடைச்சதுமே அவங்களுடைய மனசுல சப்கான்சியஸா தன்னுடைய அக்காவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு தோண ஆரம்பிச்சு அந்த இடத்துலயே அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த தகவல் வந்த நேரத்தில் லூசி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த தகவல் கிடைச்சதுமே உடனடியாக அதை கட் பண்ணிட்டு நேரடியாக தன்னுடைய அக்காவுடைய வீட்டுக்கு போகும்போது அங்கே வீட்டுக்கு வெளியில் 4 போலீஸ்கார் அவங்களுடைய சைரன் லைட் எரிந்த நிலையில் நிற்கிறத பார்த்துட்டு உண்மையிலே தன்னுடைய அக்காவுக்கு ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு பதறி அடித்தபடி தான் அந்த வீட்டுக்குள்ளேயே லூசி நுழையிறாங்க. வீட்டுக்கு நுழைந்த லூசி உடனடியாக தன்னுடைய அக்காவுடைய பெட்ரூமை பார்க்கும்போது பெட் எல்லாமே களைஞ்சபடி இருந்திருக்கு. யூஸ்வலாக அவங்க வந்து பெட் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு தான் எங்கே போனாலுமே வெளியில் போவாங்க. ஆனால் இதெல்லாம் களைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுடைய மனதில் தோண ஆரம்பிக்குது. இப்போ லூசி அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஆள் மெசேஜ் பண்ணான்னு சொன்னல, அந்த ஆளுக்கு கண்டிப்பாக இந்த மரிபல் எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறதுனால போலீஸையும் இந்த லூசியும் அந்த ஆளை தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் எங்கே தேடினாலும் சரி, அவனுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பார்த்தாலும் சரி, எந்த ரெஸ்பான்ஸுமே அவங்க கிட்ட இருந்து வரவே இல்லை. சரியா 2 மணி நேரம் கழிச்சு இந்த லூசிக்கு மெசேஜ் பண்ண ஆள் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்கான். ஏற்கனவே இந்த மரிபலுக்கும் இவனுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால கண்டிப்பா இவன் தான் தன்னுடைய அக்காவை ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அக்கா எங்க அப்படின்னு அவன் கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவன் எதுவுமே காதல வாங்காம டைரக்டா அந்த வீட்டுக்குள்ள சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கிற போலீஸ் ஆபீசர் கிட்ட போயிட்டு மரிபல் எங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது லூசிக்கு ஏதோ சரியில்லாத மாதிரி தான் இருந்திருக்கு. தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் கிட்டயுமே இவன் தான் தன்னுடைய அக்கா காணாம போனதற்கு காரணம், இவனை பிடிச்சி விசாரணை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா போலீஸ் ஆபீசரை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாததுனால அந்த நேரத்தில் அவங்களால எந்த ஒரு விசாரணையும் தொடர முடியல. இருந்தாலுமே அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சிசிடிவி காட்சியை செக் பண்ணி பார்க்கும்போது தான் லூசி கடைசியா முதல் நாள் மே 2ஆம் தேதி ஒரு 7:30 மணிக்கெல்லாம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய போஸ்ட் பாக்ஸ் கிட்ட போயிட்டு 2 செக்க அதுக்குள்ள வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கடைசியா பால் அப்படின்ற ஒருத்தருக்கு கால் பண்ணி இருந்திருக்காங்க. இதை தவிர அவங்க வேற யாருக்குமே கால் பண்ணல. அதே சமயம் இவங்க இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் எங்க போனாங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு தடையுமே அந்த நேரத்தில் போலீஸ் ஆபீசருக்கு கிடைக்கவே இல்லை.
மரிபலுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு எல்லாருமே மிஸ்ஸிங் போஸ்டர்லாம் அடிச்சு அந்த பொண்ணை தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் என்னதான் அப்படி தீவிரமா தேடி பார்த்தாலுமே மரிபலை அவங்களால கண்டே பிடிக்க முடியல. நம்ம சேனல்ல நிறைய கேஸ் பார்த்துருப்போம். அந்த நிறைய கேஸ்ல கடைசியா காணாம போனவங்களை யார் உயிரோட பார்த்தாங்களோ அவங்கள தான் போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல வைப்பாங்க. அப்படிதான் இந்த லூசிக்கு மெசேஜ் பண்ண ஆளையுமே சஸ்பெக்ட் லிஸ்ட்ல முதல் ஆளா வச்சிருந்திருக்காங்க. பட் அவனை கைது பண்ணி விசாரணை பண்ற அளவுக்கு கூட போலீஸுக்கு எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் என்னதான் குற்றம் பண்ணியிருந்தாலும் கூட அவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே கரெக்டா இருந்தா மட்டும்தான் அவனை கைது பண்ணி போலீஸ் ஆபீசரால விசாரணையை பண்ண முடியும். ஆனா இந்த லூசிக்கு மெசேஜ் பண்ண அந்த ஆளுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாததுனால போலீஸ் ஆபீசரால அந்த நேரத்தில் அவனை கைது பண்ண முடியாமலே போகுது. அன்னைக்கு லூசிக்கு மெசேஜ் பண்ண அந்த ஆள் யாரு? இந்த ஆளுக்கும் காணாம போன மரிபலுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பழக்கம் ஏற்பட்டுச்சு? இதெல்லாம் அந்த ஆள் வந்து மரிபலுக்கு பாய் ஃப்ரெண்டோ அப்படி இல்லைன்னா கணவரோ கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல எதனால இவன் மரிபல் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான்? இவனுக்கும் மரிபலுக்கும் என்ன சம்பந்தம்? 2013 அமெரிக்காவில் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு திகில் நிறைந்த மர்மமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியா வரலன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்க வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மரிபல் ராமோஸ் நவம்பர் 22, 1976 பிறக்கிறாங்க. தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே தான் பெருசா வளர்ந்து ஒரு இரக்கமுள்ள கடின உழைப்பாளியா ஆகணும் மற்றும் லட்சியவாதியா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்கள டாம் பாய்னு அழைச்சதுனால ஒரு நாள் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்ல சேரணும்னு தான் அவங்களுடைய பெரிய கனவாகவும் இருந்துச்சு. ஹைஸ்கூல் முடிஞ்சதுக்கு பிறகு ஆகஸ்ட் 2001 அமெரிக்காவுடைய ராணுவத்தில் சேர்ந்திருக்காங்க. அதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் கேஸ்மார்ட் அப்படின்ற செக்யூரிட்டி வேலையுமே அவங்க பார்த்திருக்காங்க. ஆனா அதே வருஷத்திலேயே அவங்க ஆர்மியிலுமே சேர்ந்திருக்காங்க. பட் அவங்க சேர்ந்த அந்த 2 மாசத்திலே ட்வின் டவர் அட்டாக்ல நடந்ததுனால இவங்க வெளிநாட்டுக்குமே அனுப்பி இருந்திருக்காங்க. சரியா 2008 வருஷம் அவங்கள கௌரவமா டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியில அனுப்புறதுக்கு முன்னாடியே ஈராக்ல நடந்த போர்கள்ல 2 பயணத்துல அவங்க முக்கியமா பங்கேற்று இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆர்மியில ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கிரிமினல் ஜஸ்டிஸ் பத்தி படிக்கணும் அப்படின்னு இவங்க விருப்பப்பட்டு இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கிற ஃபுல்லர்டன் யூனிவர்சிட்டியில அவங்க சேரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 8 வருஷம் அந்த ஆர்மி வேலைகள்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு பிறகு கலிபோர்னியால வந்து தன்னுடைய அம்மா கூட ஒரு அபார்ட்மெண்ட்ல சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு அவங்க கிளம்பி வந்திருக்காங்க. பட் அப்படி தன்னுடைய வாழ்க்கையை புதுசா தொடங்கலாம்னு நினைச்ச மரிபலுக்கு அங்க ஒரு பெரிய ஏமாற்றம் தான் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஏன்னா அந்த மரிபலுடைய அம்மா அந்த சமயத்தில் உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிருந்திருக்காங்க. அவங்களுடைய அம்மா 2009 இறந்ததுக்கு பிறகு அவங்க தனிமையில உணர ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் கூட யாராவது சேர்ந்து தங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கச்சியான லூசி கிட்ட நீ என் கூட வந்துரு, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தங்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்தில் லூசி என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்போ டென்னிசி அப்படின்ற மாகாணத்துல இருக்கேன், எனக்கு இங்கேயே நல்லா செட்டில் ஆயிடுச்சு, என்னுடைய குழந்தையோடைய படிப்புக்கு உண்டான ஸ்கூலுமே இங்கே தான் நல்லா இருக்கு, அதனால நான் இங்கேயே தங்கி நீ வேணும்னா ஆன்லைன்ல வந்து ரூம்மேட் வாண்டட் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போடு, அதன் அடிப்படையில் ரூம்மேட் யாராவது கிடைச்சாங்கன்னா நீ அவங்க கூட தங்கு, அப்படி ஒரு வேளை கிடைக்கலனா நான் உன் கூட வந்து தங்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த லூசி அந்த நேரத்தில் மரிபல் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் மரிபல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரக்லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ல ரூம்மேட் வாண்டட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடு ஒன்று போட்டிருக்காங்க. பட் அந்த ஆடு தான் இவங்களுடைய லைஃபை புரட்டி போட போகுது அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் கூட அன்னைக்கு நினைக்கவே இல்லை. இந்த கிரக்லிஸ்ட் ஆப் கம்பெனி என்னன்னா ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி. நம்ம ஊர்ல எப்படி OLX இருக்கோ அதே மாதிரி தான் அந்த ஊர்ல வந்து அந்த நேரத்துல வீடு வாடகைக்கு விடுறது, சஜஷன் கேட்கறது, அட்வைஸ் கேட்கறது, ஏதாவது பொருட்களை விற்கிறதுக்கு முயற்சி பண்றது, ரூம்மேட்ஸ் தேடுறது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ மரிபலும் வீட்டில் தனியா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கம்பெனியன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயம் அவங்க வந்து ஒரு டாக் பர்சன்ங்கிறதுனால தன்னுடைய நாயையுமே அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ரூம்ல தங்குற மாதிரி தான் ஒரு ரூம் அவங்க தேடி இருந்திருக்காங்க. அப்படி இவங்க போட்ட அந்த ரூம்மேட் வாண்டட் போஸ்ட பார்த்துட்டு தான் லூசிக்கு மெசேஜ் பண்ண ஆளான கேசி ஜாய் அப்படின்ற 57 வயது நிறைந்த நபர் இந்த மரிபலுக்கு ரிப்ளை பண்ணி இருந்திருக்கான்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மரிபல் வந்து ஒரு டாக் பர்சன், டாக் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அந்த டாகை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் ஒரு ஆளை தேடி இருந்திருக்காங்க. அப்படி இந்த கேசி ஜாய் அந்த நேரத்தில் ரிப்ளை பண்ணும்போது என்ன சொல்லியிருந்திருக்கானா, எனக்கு என்னுடைய நாய்க்கு ரூம் வேணும் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணியிருந்திருக்கான். ரிப்ளை பண்ண விதம் வந்து மரிபலுக்கு பிடிச்சு போனதுனால தான் இவனை தன்னுடைய ரூம்மேட்டா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் மரிபல் தன்னுடைய தங்கையான லூசியை அழைச்சிக்கிட்டு ஒரு கஃபேல இந்த கேசி ஜாயை மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்ணும்போது அவன் என்ன சொல்றான்னா, தான் ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கியிருந்ததாகவும் அவங்க வந்து என்னை துரத்திட்டாங்க, அதே சமயம் எனக்குன்னு அப்பா அம்மாவோ யாருமே கிடையாது, சொந்தக்காரங்களும் யாரும் கிடையாது, நான் தனிமையாக தான் இருக்கேன், எனக்கு 56 வயது ஆகுது, நான் இங்க இருக்கிற ஹண்டிங்டன் பீச் கிட்ட தான் வேலை தேடிக்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். பட் அந்த நேரத்தில் இந்த ரெண்டு பெண்களுக்கும், அதாவது மரிபல் மற்றும் லூசிக்கும் என்ன தோணுதுன்னா, இவன் பார்க்கறதுக்கு ரகடாலாம் இல்லை, கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கான், அதே சமயம் சொந்தக்காரங்களும் யாரும் இல்லை, அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்பி இவனை ரூம்மேட்டா சேர்த்துக்கலான்னு மரிபலும் இந்த லூசியும் அன்னைக்கு ஒரு தவறான முடிவை இவங்களுடைய லைஃப்ல எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கேசி ஜாய் மரிபலுடைய வீட்டுக்கு ரூம்மேட்டா வந்ததுக்கு பிறகு 2 மாசம் வரைக்குமே அவன் எங்கேயுமே வெளியில போகல, வீட்டுக்குள்ளேயே தான் இருந்து ஒரு தனிமையில இருக்கிற மாதிரி இருந்திருக்கான். இந்த மரிபலுக்குமே கொஞ்சம் சோசியலா பழகுறது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இவங்களவே வாண்டடா இந்த கேசி ஜாய் கிட்ட பேசி அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் காரணமா இந்த மரிபல் எங்கேயாவது டின்னருக்கு வெளியில போனாங்கன்னா இவனையுமே சேர்த்து கூட்டு போவாங்க. ஃபேமிலி கெட் டுகெதர் நடந்தாலும் சரி, ஃபேமிலி ஃபங்க்ஷன் பார்ட்டி எது நடந்தாலுமே இவனையுமே கூட்டு போவாங்க. அப்போ ஃபேமிலியில இருக்கிற ஆட்களுக்குமே இவனை பிடிச்சு போனதுனால இந்த கேசி ஜாய் கூடயுமே சில பேர் மிங்கிளாகவும் செய்யறாங்க. அதே சமயம் இப்போ இவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தங்கி நல்லா க்ளோஸ் ஆகிட்டதுனால இவங்க வளர்க்குற அந்த நாயை பக்கத்தில் வந்து நாய்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் வாக்கிங் கூட்டு போவாங்க. அந்த பார்க்குக்கு இந்த 2 பேரும் சேர்ந்து போறது, இந்த பொண்ணு தனக்கு ஏதாவது மளிகை பொருள் வாங்கினா அவனுக்கும் சேர்த்து வாங்குறது அப்படின்னு இப்படி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போய்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல இந்த மரிபல் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று நல்லா சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இதை கேட்டதுமே இந்த கேசி ஜாயோட மனசுல ஒரு சில விபரீதமான எண்ணங்கள் எல்லாமே தோண ஆரம்பிக்குது. இதன் காரணமா இந்த கேசி ஜாய் என்ன பண்ணியிருக்கான், மரிபலுடைய தங்கச்சியான லூசிக்கு கால் பண்ணி, எனக்கு வந்து மரிபலை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். ஆனா இதை கேட்டதுமே லூசிக்கு பயங்கர ஷாக். எனக்கு கிட்டத்தட்ட இந்த 2 பேருக்கும் 20 வயசு கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு, அக்காவை விட 20 வயசு கிட்ட பெரியவரா இருக்காரு, அதனால அக்காவுக்குமே இதுல கண்டிப்பா விருப்பம் இருந்திருக்காது, இவரா தான் தேவையில்லாம ஒன் சைடா இந்த லவ் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவருக்கு சில அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல பொண்ணு கிடைக்கும் சார், அதனால நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு விஷயம் தான், என்னுடைய அக்கா உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்க்கறாளே தவிர மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி அவளுக்குள்ள எந்த எண்ணமும் கிடையாது அப்படின்னு சாஃப்டா பேசி அவன்கிட்ட அன்னைக்கு அந்த ஃபோன் காலை கட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு சொல்ல அவன் அமைதியா இருக்கிறது எல்லாமே இந்த லூசிக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை தான் அந்த நேரத்திலே கிளப்ப ஆரம்பிச்சிருக்கு. இதனால லூசி என்ன பண்றாங்கன்னா, உடனடியாக தன்னுடைய அக்காவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி சீக்கிரமாவே இதை சார்ட் அவுட் பண்ண பாரு, ஏன்னா ஒரே ரூம்மேட்டா இருக்கீங்க, அதனால கண்டிப்பா நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கு மரிபல் என்ன சொல்றாங்கன்னா, சரி நான் பாத்துக்கிறேன், நீ அதை பத்தி எதுவும் பெருசா கண்டுக்க வேணாம், நான் அவன்கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தன்னுடைய தங்கச்சி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுமே உடனடியாக இந்த கேசி ஜாய் கிட்ட இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்களுமே டைரக்டா அந்த கேசி ஜாய் கிட்ட எனக்கு உன் மேல அப்படி எந்த ஒரு விருப்பமும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல, கேசி ஜாய் நம்ம சொன்னது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டான்னு நினைச்ச மரிபலுக்கும் லூசிக்கும் பின்னாடி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த மரிபலை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை தவிர அவனை எங்க காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக $10,000 கிட்ட செலவு பண்ணி ஃபேஸ் லிஃப்டிங் சர்ஜரி கூட அவன் பண்ணி இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு நாள் வந்து நீங்க டேட்டோ போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த மரிபல் சொன்னதுனால உடனடியாக பெங்கால் டைகர் டேட்டோவும் போட்டுட்டு வந்து காட்டியிருந்திருக்கான். இப்படி பலவிதமான முறையில் இந்த கேசி ஜாய் வந்து மரிபலை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்கான். ஆனா மரிபல் கொஞ்சம் கூட கீழே இறங்கி வரவே இல்லை. இவன் மட்டும் தான் ஒன் சைடா காதலிக்கிறோம், மரிபல் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் இவனுடைய மைண்ட்ல சில கொடூரமான எண்ணங்கள்லாம் தோண ஆரம்பிக்க போகுது. நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டோம், மரிபல் நம்மளை கண்டுக்கவே மாட்டாளே, அதனால நமக்கு கிடைக்காத இந்த மரிபல் வேற யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி திட்டத்தை அவனுடைய மனதுக்குள்ள நீண்ட நாட்களா தீட்ட ஆரம்பிக்கிறான்.
ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து நாட்கள் நகர நகர இவன் எந்த வேலைக்குமே போகவே இல்லை. ரூம் ரெண்ட்டுக்கான எந்த பணத்தையுமே அவன் கொடுக்கவே இல்லை. பல நாட்கள் வரைக்குமே இவனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி மரிபல் தான் அது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அது ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனையா மாற ஆரம்பிக்க போகுது. அதே சமயம் இவனுக்குமே தன்னுடைய காதலாவை ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆத்திரம் மனதுல ஊறிக்கிட்டே தான் இருந்திருக்கு. இப்படி இவன் தொடர்ந்து எந்த பில்லுமே கட்டாம இருக்கிறதுனால நீ பில் கட்டுறதுக்கு ஏதாவது பணம் கூட அப்படின்ற மாதிரி மரிபல் டைரக்டாவே அவன் கிட்ட கேட்டு இருந்திருக்காங்க. அதே சமயம் இனி வரும் காலங்களில் நீ தான் கேஸ் பில், இபி பில், வீட்டு ரெண்ட் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே நீயே பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும் போது அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துறதுனால பயங்கரமான ஒரு சண்டை அன்னைக்கு அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது. இதை தவிர கெட்ட வார்த்தைகள் சொல்லிலாம் இந்த மரிபலை திட்டதுனால மரிபலுக்கு பயங்கரமா கோபமாகி இன்னைக்கு நைட்டே நீ இந்த வீட்டை காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்றாங்க. அந்த நேரத்துல அவன் பயங்கரமா ரூடா ரொம்பவே கொடூரமான ஒரு ஆள் மாதிரி நடந்துகிட்டதுனால அந்த விஷயங்கள் எல்லாமே மரிபலுடைய மைண்ட்ல இருந்து போகாம ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. இதன் காரணமாவே அவங்க காணாம போவதற்கு ஒரு 12 நாட்களுக்கு முன்னாடியே சரியா ஏப்ரல் 21, 2013 அன்னைக்கு அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தையும் தனக்குள்ள இருக்கிற பயத்தையும் பதட்டத்தையுமே ஒரு ரிப்போர்ட்டா ஃபைல் பண்றாங்க. அதுல மரிபல் நடந்த சண்டை வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த கேசி ஜாயால எனக்கு கொலை மிரட்டல் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றான் அப்படின்னும் தனக்கு ஒரு வேளை ஏதாவது நடந்துச்சுன்னா கூட அப்படி இல்லைன்னா அந்த வீட்டில் ஏதாவது நடந்திருந்தா கூட அதற்கு காரணம் இந்த விஷயமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இதன் காரணமா அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க லோக்கல் போலீஸை விசாரிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் லோக்கல் போலீஸ் ஆபீசருமே இந்த கேசி ஜாயோடைய வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட விசாரணை பண்ணும்போது அவன் ரூம் ரெண்ட்லாம் கொடுக்கல அப்படிங்கிறது தெரிய வருது. இதன் காரணமா இந்த மரிபல் அந்த போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இவனை என்னால நம்ப முடியாது, அதனால இந்த மாசத்துக்குள்ள ரூமை காலி பண்ணிடுவான் அப்படிங்கிறத எழுதி தர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில தான் போலீஸ் ஆபீசருமே இந்த கேசி ஜாய் கிட்ட எழுதி வாங்கிட்டு அவனை இந்த மாசத்துக்குள்ள காலி பண்ண சொல்லி போலீஸுமே ஆர்டர் போட்டு அந்த விஷயத்தை சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க. பட் இந்த விஷயமும் அவனுக்கு மேலும் மேலும் இந்த மரிபல் மேல ஒரு கோபத்தை தான் கிளப்ப ஆரம்பிச்சிருக்கு. சரியா மரிபல் காணாம போனதா சொல்லப்பட்ட மே 2, 2013 ஈவினிங் 7:15 இந்த ரூம் ரெண்டுக்கு உண்டான செக்கை போஸ்ட் பாக்ஸ்ல இவங்க போட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேசி ஜாய் கிட்ட வந்து நான் ரூம் ரெண்ட் எல்லாம் பே பண்ணிட்டேன், நீ இன்னைக்கு நைட்டு காலி பண்ணிட்டு இன்னையோட உன்னுடைய டேட் முடியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவன் தொடர்ந்து என்ன சொல்றான்னா எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, என்கிட்ட காசு இல்ல, நான் இன்னும் ரூமும் பார்க்கல, அது வரைக்கும் நான் இங்க தான் தங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். இதை கேட்டதுமே மரிபலுக்கு பயங்கரமான ஒரு ஆத்திரம் வர ஆரம்பிக்குது. உடனடியாக தன்னுடைய நண்பரான பால் அப்படின்ற ஒருத்தருக்கு கால் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு இந்த கேசி ஜாய் கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் நீ இன்னைக்குள்ள வீட்டை காலி பண்ணலனா கண்டிப்பா உன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே வெளியில தூக்கி எறிஞ்சு உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த பால் மிரட்டி இருந்திருக்காரு. இதை கேட்டதுமே மறுபடியுமே இந்த கேசி ஜாய்க்கு பயங்கரமான ஒரு ஆத்திரம் இந்த மரிபல் மேல எழ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் லூசி கிட்ட இந்த மரிபல் காணாம போன மாதிரி எல்லா டிராமாவுமே நடத்திருக்காங்க. இந்த மரிபலுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேம் விளையாட வரல அப்படின்னு சொல்லிட்டு வெல்ஃபேர் செக்காக போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. போலீஸுமே அந்த வீட்டை வந்து செக் பண்ணியிருக்காங்க. லூசிமே மரிபலுடைய வீட்டுக்கு வந்து அக்கா காணாம போனதை பார்த்துட்டு இந்த கேசி ஜாய் மேல தான் குற்றம் சுமத்தி இருந்திருக்காங்க. ஆனா போலீஸ் அந்த நேரத்தில் என்னதான் கால் பண்ணி பார்த்தாலும் மெசேஜ் பண்ணி பார்த்தாலும் இந்த கேசி ஜாய் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம 2 மணி நேரம் கழிச்சு தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கான். சந்தேக லிஸ்ட்ல இருக்கிற இந்த கேசி ஜாயை போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது மரிபல் காணாம போன அன்னைக்கு மே 2ஆம் தேதி நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அவன் என்ன சொல்றான்னா சார் நான் பக்கத்துல அதே ஆரஞ்ச் சிட்டில டஸ்டின் அப்படின்ற பகுதிக்கு ஒரு டிரைவ் போனதாகவும் எனக்கு போர் அடிக்குதுன்னு போனேன், ரிட்டர்ன் 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன், அந்த நேரத்தில் மரிபல் வீட்டில் இல்லை, ஆனால் ரூம் லைட்டு மட்டும் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, நான் டோர் கிட்ட நின்று அவங்கள கூப்பிட்டு பார்த்தேன், அப்போவுமே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, சரின்னு நான் வீட்டில் என்னுடைய ரூம்ல போயிட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பார்த்தாலுமே அவங்க ரூம்ல லைட் எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு, அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, இதனால மறுபடியும் கூப்பிட்டு பார்த்தேன், அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராததுனால நான் உடனடியாக லூசிக்கு மெசேஜ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தேன், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதல் நாள் வந்து உங்களுக்கும் மரிபலுக்கும் எந்த மாதிரியான பிரச்சனை போனுச்சு, அந்த ஆர்குமெண்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஆர்குமெண்ட்லாம் சாதாரணமாக தான் இருந்துச்சு, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆர்குமெண்ட் பெருசாலாம்
போகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, மிஸ்டர் பால் உங்ககிட்ட என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வீட்டை காலி பண்ண சொன்னாரு, அப்படி காலி பண்ணலனா என்னுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில போட்டுருவேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பெருசா எதுவும் பேசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். பட் இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது போலீஸ் ஆபீசருக்கு சரி வரான எந்த பதில்களுமே கொடுக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, இவன் வந்து ஒரு இமிகிரண்ட்ங்கிறதுனால தனக்கு இங்கிலீஷ் தெரியாத மாதிரியும், அவங்க பேசுற இங்கிலீஷ் இவனுக்கு புரியாத மாதிரியும், இவன் பேசுற இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியாத மாதிரியும் ஒரு டிராமா பண்ணி இருந்திருக்கான். ஆனா இவன் வந்து ரொம்ப வருஷமா 20 வருஷத்துக்கு மேல அமெரிக்கால இருந்திருக்கான். நல்லா இங்கிலீஷ் பேசுவான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்ச நபர்கள் மூலியமா போலீஸ் ஆபீசருக்கு தெரிய வருது. மேற்கொண்டு அவன் என்ன சொல்லியிருக்கானா, அந்த பால் அப்படின்றவர் கிட்ட லவுட் ஸ்பீக்கர்ல பேசினதுக்கு பிறகும் கூட எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆர்குமெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மரிபல் வந்து அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டு ரூமை சாத்திட்டாங்க. நான் எவ்வளவோ கூட்டு பார்த்தா அவங்க வெளியில வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய காரை எடுத்துக்கிட்டு டஸ்டின் அப்படின்ற பகுதிக்கு சும்மா ஒரு டிரைவ் போயிட்டு ரிட்டர்ன் 9 மணிக்கு வந்து பார்க்கும்போது மரிபல் வீட்டில் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். மேற்கொண்டு போலீஸ் ஆபீசர், இந்த மரிபல் காணாம போனதுல உங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா கிடையாது சார், மரிபல் தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்குன்னு இருக்கிற ஒரே ஃபேமிலி மெம்பர் அவங்க தான். அதனால நான் அவங்கள எதுவுமே பண்ணல. இந்த மரிபலுடைய ஃபேமிலி வந்து நான் தான் ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் எதுவும் பண்ணல, சீக்கிரமா மரிபலை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுத்திருந்திருக்கான். இப்போ இவங்க கிட்ட விசாரிக்கிறது ஒரு ஆபீசர், ஆனா இந்த கேஸோட மொத்த இன்சார்ஜ் வந்து ஜோயி அப்படின்ற ஒரு ஆபீசர் தான். இந்த ஆபீசர் இன்வெஸ்டிகேஷன் ரூமை கண்ணாடி வழியா பார்த்துக்கிட்டு அவன் என்னென்ன சொல்றானோ அது எல்லாத்தையுமே நோட் பண்றாரு. அப்படி நோட் பண்ணும்போது தான் அவனுடைய உடம்புலையும் கைகள்லையும் சில கீறல்கள் இருக்கிறத பார்க்கறாரு. இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அவன் கிட்ட கேட்கும்போது, நான் வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஃபிஷிங்காக ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல என்னுடைய தூண்டில் வந்து ஒரு முள்ளில் மாட்டிக்கிச்சு. அதை எடுக்க போகும்போது தான் என்னுடைய கையில இந்த கீறல்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருந்திருக்கான். பட் அவன் பொய் சொல்றான் அப்படிங்கிறது போலீஸுக்கு நல்லா தெரிஞ்சதுனால முழுக்க முழுக்க சந்தேகம் அவன் மேல மட்டும்தான் போலீஸுக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு. போலீஸ் ஆபீசருக்கு இவன் மேல 3 விஷயங்கள் முக்கியமா இருந்திருக்கு. முதலாவது, போலீஸ் ஆபீசர் அந்த வீட்டுக்கு வந்தப்போ இந்த கேசி ஜாய் அந்த வீட்டுல இல்ல. ரெண்டாவது, இவன் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பைனாக்குலர் வழியா வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத நோட்டமிட்டுக்கிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கறத போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சிருக்காங்க. மூன்றாவது, அவனுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பார்த்தாலும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்குள்ள வந்து வினோதமா நடந்திருக்கான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இவன் மேல முழுக்க முழுக்க சந்தேகம் போலீஸ் ஆபீசருக்கு ஆரம்பத்திலே எழுந்திருந்திருக்கு. பட் என்னதான் இந்த மாதிரி சந்தேகம் இருந்தாலும் இதை வச்சு கோர்ட்ல வாதிட முடியாது. சாலிடான ஒரு எவிடன்ஸ் இவன் கிட்ட இருந்து எடுக்கணுங்கிறதுக்காக அந்த நேரத்துல போலீஸ் ஆபீசர் வேற வழி இல்லாம இவனை வெளியில விட்டுருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மரிபல் காணாம போய் 9 நாட்கள் கழித்து மரிபலுடைய ஃபேமிலி, நெய்பர், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சரியா மே 13, 2013 அன்னைக்கு மரிபல் சேஃபா ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு ஒரு இடத்துல நின்று பிரேயர் எல்லாம் பண்ணி இருந்திருக்காங்க. கேண்டில் எல்லாம் ஏத்தி இருந்திருக்காங்க. பட் அந்த இடத்துக்கு கூட இந்த கேசி ஜாய் வந்திருக்கா. ஆனா அந்த பிரேயர்ஸ்ல கலந்துக்காம கொஞ்சம் தூரம் தள்ளி பாவமா ஒரு கட்டையில உட்கார்ந்தபடி சோகத்தோட அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அதே சமயம் இந்த மரிபலை தேடுவதற்காக ஒரு Facebook பேஜ் ஒன்று உருவாக்குறாங்களா, அதுல வந்து கேசி ஜாய் போயிட்டு கமெண்ட் பண்ணி இருந்திருக்கான். அந்த கமெண்ட்ல என்ன சொல்லி இருந்திருக்கானா, மரிபல் என்னுடைய ரூம்மேட், 1 on 1 ஃபேமிலி மெம்பர் அவங்க தான், எனக்குன்னு இருக்கிற ஒரு ஃபேமிலி மெம்பர் அவங்க தான், நாங்க ரொம்பவே சந்தோஷமான நாட்கள்லாம் செலவு பண்ணோம், அவங்களுக்காக நான் உயிரியே கொடுப்பேன் அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சில வசனங்கள்லாம் சேர்த்து பாஸ்ட் டென்ஸ்ல அந்த கமெண்ட்டை பண்ணி இருந்திருக்கான். இதை பார்த்ததுமே லூசிக்கும் லூசியோட நண்பர்களுக்கும் இவன் மேல ஏற்கனவே சந்தேகம் இருந்ததுனால இந்த விஷயமும் மேற்கொண்டு சந்தேகத்தை கிளப்ப ஆரம்பிக்குது. மரிபல் காணாம போய் 11வது நாள் மே 15, 2013 அன்னைக்கு இந்த லூசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மரிபல் வந்து சாட்டர்டே அன்னைக்கு அவங்க படிக்கிற யூனிவர்சிட்டியில ஒரு ஃபேமிலி டின்னர் இருந்ததுனால அந்த ப்ரிப்பரேஷனுக்காக தன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்க போயிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகத்தோட வீட்டுல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது மரிபலுடைய எல்லா திங்ஸுமே அப்படியே தான் வீட்டுக்குள்ள இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் இந்த வழக்கோடைய இன்சார்ஜான ஜோயி இந்த கேசி ஜாயை பத்தின கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க அப்படின்னும் அவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு தான் இவன் இந்த ஊருக்கே வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்குது. அதே சமயம் அந்த அக்கா கிட்ட கேட்கும்போது இவன் பயங்கரமான ஒரு கோபக்காரன், சொத்து பிரச்சனையினால தான் எங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்துச்சு, அந்த சண்டையில என்னை கொலை பண்ண கூட பார்த்தான் அப்படின்ற மாதிரியும் அதுக்காக ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் கூட நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் அப்படின்னா
ஒரு ஆள் மேல இந்த மாதிரி வெறுப்பு சண்டைகள்லாம் இருக்கும்போது அந்த ஆள் கிட்ட பேசவோ அந்த ஆளை மீட் பண்ணவோ கூடாது. இதுக்காக நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு உத்தரவை அந்த நாட்டில் போடுவாங்க. அந்த உத்தரவை தான் இந்த கேசி ஜாய் மேல அந்த நேரத்தில் போட்டிருந்திருக்காங்க. இதை தவிர அவனுடைய முழு பெயர் குவாங் சோல் ஜாய் அப்படிங்கிறது தெரிய வருது. அதே சமயம் இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், இவன் ஏற்கனவே தங்கியிருந்த வீடு, இவன் ஏற்கனவே டேட் பண்ண ஆட்கள் அப்படின்னு எல்லாருமே ஒண்ணு விடாம விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் மரிவல் கிட்ட எனக்கு சொந்தக்காரங்களாம் இல்ல, தான் தனியா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லி இருந்தாலும் இந்த எவிடன்ஸ் எதுவுமே போலீஸுக்கு ஒரு முக்கிய ஆதாரமா அமையாது. இதனால 24/7 முழுக்க இவனை கவனிச்சா மட்டும்தான் ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும்னு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் நினைக்கிறாரு. அதன் அடிப்படையில் இந்த கேசி ஜாயை முழுக்க கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கண்காணிக்கும் போதுதான் அதே ஏரியாவில் இருக்கிற ஒரு லைப்ரரிக்கு அடிக்கடி இவன் போவான் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்குது. அந்த லைப்ரரியில் இவன் எப்போதும் என்ன பண்ணுவானா, அந்த இடத்துல கேஷ் கொடுத்துட்டு ரெண்டுக்கு ஒரு லேப்டாப்பை ஒன்று வாங்கி அந்த லேப்டாப்ல இவன் ஏதோ சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த லைப்ரரியோடைய பர்மிஷனோட அந்த லேப்டாப்பை ஹேக் பண்ணி அவன் என்னென்னலாம் சர்ச் பண்ணி பார்த்துருக்கான் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு முக்கியமான ஒரு தகவல் போலீஸுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அப்படி அவன் அந்த லேப்டாப்ல என்ன சர்ச் பண்ணியிருக்கானா, செல்போனை ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருந்தா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன்லைன்லேயே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி தேடி இருந்திருக்கான். இதை தவிர இறந்து போன ஒரு ஆளுடைய உடல் அழுகிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தேடி பார்த்து இருந்திருக்கான். அதே சமயம் ஒரு ஆள் காணாம போயிட்டா போலீஸ் எந்த மாதிரி எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்துமே கூகுள்ல சர்ச் பண்ணி தேடி பார்த்து இருந்திருக்கான். இந்த விஷயத்த போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சதுமே இன்னும் வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சீக்கிரட்டா அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து அடிக்கடி அந்த லைப்ரரிக்கு லேப்டாப்பை வாங்கி இதே மாதிரி சர்ச் பண்ணி எல்லாம் பார்த்துக்கிட்டே வரான். அந்த சர்ச் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். தொடர்ந்து இன்னொரு பக்கம் லூசி தன்னுடைய அக்கா எப்படியாவது கிடைச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்படி தொடர்ந்து பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்த ஒரு நாள் தான் திடீர்னு இவன் போன அந்த லைப்ரரியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் போலீஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் கொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் எப்போதும் போல இந்த கேசிஜா இந்த லைப்ரரிக்கு வந்தான். அப்படி வரும்போது லேப்டாப்ல ஏதோ ஒரு இடத்த மேப்ல சேட்டலைட் வியூல பார்த்துக்கிட்டே இருந்தான். அது என்னன்னு செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஏதாவது தடயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் அந்த லைப்ரரியோடைய பர்மிஷனோட மறுபடியுமே அவன் யூஸ் பண்ண லேப்டாப்பை ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஹேக் பண்ணி பார்த்ததுல அவன் பீட்டர் பள்ளத்தாக்கு ட்ரையல் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் ஜூம் பண்ணி சேட்டலைட் வியூல பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான் அப்படிங்கறத போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனடியா இவன் தேடி பார்த்தா அந்த பள்ளத்தாக்கு கிட்ட போயிட்டு போலீஸ் ஆபீசர் தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து இவன் பர்டிகுலரா தேடினா அந்த இடத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு கம்ப்ளீட்டா சீல் பண்ணி அந்த இடத்துல தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு இடத்துல ஒரு எலும்பு கூட பார்த்து இருந்திருக்காரு. தொடர்ந்து அந்த எலும்பு கூட எடுத்து அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்குமே அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மரிபலுடைய குடும்பத்தார்களுக்குமே தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அவங்களுமே சம்பவ இடத்துக்கு பார்த்து இருந்திருக்காங்க. அதே சமயம் இறந்து போனது மரிபல் தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்துவதற்காக சில சாம்பிள்ஸ் எல்லாமே அவங்களுடைய வீட்டில் இருந்தும் இந்த லூசி கிட்ட இருந்தும் பெறப்பட்டிருந்திருக்கு. தொடர்ந்து அப்படி எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது தான் அன்றைய தினம் அந்த இடத்துல இருந்து கிடைச்ச எலும்பு கூடு வேற யாருடையதும் கிடையாது, இந்த மரிபலுடையது அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அந்த நேரத்தில் போலீஸுக்கு அந்த எலும்புக்கூடு கிடைச்சதுமே மீடியாவிலுமே இந்த செய்தி வைரலாக பரவ ஆரம்பிக்குது. இப்போ வீட்டில் இருந்து கேசிஜா இது எல்லாத்தையுமே டிவியில் பார்த்ததுக்கு பிறகு கண்டிப்பாக போலீஸ் தன்னை பிடிக்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த வீட்டில் இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடியே போலீஸ் ஆஃபீஸர் அவனை மடக்கி பிடிச்சி கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அந்த லேப்டாப்பில் இருந்து கிடைச்ச ஒரே ஒரு தடயம்னா அந்த பீட்டர் பள்ளத்தாக்கு என்ற இடத்துல இவன் தேடி பார்த்தா அந்த மேப்பு தான். அதை என்னதான் இவன் டெலீட் பண்ணியிருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸர் அதை எப்படி எடுத்தாங்கன்னா, இவன் அந்த சமயத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த லேப்டாப் சாஃப்ட்வேர் டிரைவ் பை அப்படின்ற டெக்னாலஜியில் தான் இயங்கிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த டெக்னாலஜி படி ஒரு ஆள் என்னதான் டெலீட் பண்ணாலும் அதோடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே அதோடைய ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டேட்டாவை தான் போலீஸ் சைடில் இருந்து ஹேக் பண்ணி இவன் அந்த பீட்டர் பள்ளத்தாக்கு கிட்ட தேடி பார்த்திருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு மரிபலுடைய எலும்பு கூடையே பின் நாட்கள்ல போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிக்கிறாங்க. தொடர்ந்து அவன் கிட்ட என்னதான் துருவி விசாரணை பண்ணாலுமே எந்த ஒரு பதில்களுமே அவனுடைய வாயில இருந்து வரவே இல்லை. ஏன் இப்போ வரைக்குமே மரிபலுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவனுடைய வாயில இருந்து சொல்லவே இல்லை. ஆனா இந்த வழக்கை விசாரணை பண்ண ஜோயி என்ற இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மட்டும் என்ன சொல்றாருன்னா, மரிபல் ஆர்மிலாம் இருந்ததுனால அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான உமனா தான் இருந்திருக்கணும். அதனால கண்டிப்பா அவங்க கிட்ட நேரடியாக சண்டை போட்டு இவனால ஜெயிச்சிருக்க முடியாது. ஒருவேளை அவங்க தூங்கிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் அவங்கள கழுத்தை நெரிச்சு இவன் கொலை பண்ணி இருந்திருக்கணும். அந்த நேரத்தில் இவங்களுக்குள்ள சண்டைகள் ஏற்பட்டு இருந்திருக்கலாம். அதன் மூலியமா தான் இவனுடைய கையில கீறல்கள்லாம் ஏற்பட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய தேரியா அந்த ஆபீசர்
சொல்லி இருந்திருக்காரு. பட் என்னதான் இந்த மாதிரியான தேரிகள்லாம் சொல்லப்பட்டாலுமே உண்மையிலே மரிபலுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவன் தன்னுடைய வாயில இருந்து இப்போ வரைக்கும் கூட சொல்லவே இல்லை. தொடர்ந்து கோர்ட்லயுமே இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணப்படுது. பக்காவா சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ், இந்த டெக்னிக்கல் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் ஆபீசர் கோர்ட்ல தாக்கல் பண்ணியிருந்திருக்காங்க. இறுதியா இவன் தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு சரியா 2014 ஜூலை 19ஆம் தேதி இவனுக்கு 15 ஆண்டு காலம் சிறை தண்டனையை நீதிமன்றம் கொடுத்திருந்திருக்கு. இந்த கதை மூலியமா நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஸ்ட்ரேஞ்சர் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சர் தான். சில பேருடைய லைஃப்ல சில ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பண்ற ஒரு சின்ன உதவி அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். பட் அது எல்லா சமயங்களும் அப்படி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரியான ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது தான். மேரிபெல்மே இதுல என்ன பண்ணிருக்கலாம்னா, அந்த கேசி ஜாய் வந்து அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னப்பவே அவனை ரூமை வெக்கேட் பண்ண வச்சிருக்கணும். ஆனா அது பண்ணாம தொடர்ந்து அவன் கூடவே தான் சேர்ந்து தங்கிட்டு இருந்திருக்காங்க. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எந்த பேக்ரவுண்டுமே அவனை பத்தி ரியலா இறங்கி எந்த பேக்ரவுண்டுமே எதை பத்தியுமே தெரிஞ்சுக்காம அவனை நம்பி வீட்டுக்குள்ள விட்டு இருந்திருக்காங்க. பட் அதுதான் அவங்க லைஃப்ல எடுத்த ஒரு தவறான முடிவு. வாழ்க்கையில நல்ல திருமணம் பண்ணி சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட இந்த மரிபல் இப்படி ஒரு சாவு தனக்கு வரும் அப்படிங்கிறத அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. தனக்கு கிடைக்காத இந்த மேரிபல் வேற யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு நினைச்ச இவனுடைய இந்த வக்கரமான புத்தியினால அந்த பொண்ணை கொலை பண்ற அளவுக்கு இவன் போய் இருந்திருக்கான். நீங்க இவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த மாதிரியான ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.